பூர்வ ஜென்மத்தில் தெரியாமல் தவறிழைத்து இந்த பிறவியில் நன்மையை விரும்பும் ஆத்மாக்களை மீட்கவே நான் சத்குருவாக வெளிப்படுகிறேன். பாவக்கரை படாமலும் பட்டக்கரையால் பாதிக்கப்படாமலும் வாழ கற்பிக்கின்றேன். பல சமயம் உன்னை அறியாமலேயே உன்னை வழிநடத்தி நானே கூட்டி வந்து விடுகிறேன். பாவக்கடன்களான தீய கர்மங்களை கழிப்பதற்கு சோதனைகள், கடன்கள், கசப்பான அனுபவங்கள், வியாதிகளை தருகிறேன். இவற்றை மொத்தமாகவோ ஒவ்வொன்றாகவோ தந்து பக்தரின் பாரத்தை அதிகமாக்கி அதே நேரத்தில் என்னை பிடித்துக் கொள்வதற்கான வழியையும் காட்டுகின்றேன். இப்படித்தான் உன் வாழ்விலும் சம்பவித்தது. இதனால்தான் நீ நெருப்பாற்றில் நீந்தினாலும் தேகம் வேகாமல் இருக்கிறது. துன்பக்கடலில் தள்ளப்பட்ட போதும் மூழ்காமல் உள்ளாய். தாங்க முடியாத கஷ்டமான பெரு வெள்ளம் உன்னை சூழ்ந்த போதும் நீ பாதிக்கப்படாமல் தப்பிக்கொண்டாய். வாழ்வில் வீசிய சூறாவளியால் தழைகளும் சில கிளைகளும் போனாலும் வேரோடு சாயாமல் தப்பியிருக்கிறாய். துன்பங்கள் வழியை நடந்து போனாலும் முடிந்து போகாமல் காப்பாற்றப்படுகிறாய். நான் உன்னை கைவிட்டதாக நினைக்கிறாய். உண்மையில் உன்னை கரை சேர்த்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். கரை சேர்ப்பதுதான் உனக்கு செய்திருக்கும் பெரிய நன்மை. இந்த நிலையை அடைவதற்கு பெரிய அனுபவங்களை கடந்தாய். இப்பொழுது உனது மனநிலையை கொஞ்சம் கவனி. எது நடந்தாலும் பாபா பார்த்துக்கொள்வார் என என் மீது பாரத்தை போடும் அளவு பக்குவப்பட்டுள்ளாய். நோய் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பாபா என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் இருக்கிறது. எது வந்தாலும் பயப்பட மாட்டேன் என்ற நிலையை அடைந்திருக்கிறாய். எல்லாம் எனது கர்மவினை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். தப்பிக்க முடியாது, தப்பிக்கவும் கூடாது என்று துணிந்து எதிர்கொள்ள முடிவு செய்திருக்கிறாய். இழப்புகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், நோய் வந்து படுக்க வைத்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்கின்றாய். மனதை நெருடுகின்ற கோப தாபங்களை தூண்டுகின்ற எந்த நிலையிலும் பொறுமை காக்கின்றாய். இவைதான் எனது அனுக்கிரக பலன்கள். நான் உன்னை கைவிடவில்லை. உன்னோடு விழிப்புடன் நடந்து வருகிறேன். உன்னை பாதுகாக்க நிழலாக தொடர்கிறேன். ஓம் சாய்ராம்.